வந்து உட்காந்துருக்கீங்க, அமைதியா உட்காருங்க. இப்ப நல்லா பாரு, வீக் ஸ்டோன் பிரிட்ஜ். சரியா? என்னது நடத்துறேன்டா நான் எங்க போற சொல்லு. உங்களுக்கு எப்ப கிளாஸ் முடிக்கணும்? 8க்கு முடிச்சிடலாம். சரி, அது வரைக்கும் உட்காரு. கிளம்பு. இப்ப நல்லா பாரு, வாட் இஸ் பேசிக்கலி வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வந்து கெப்பாசிட்டர் டாபிக்ல நடத்துனேன்னா, வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட கண்டிஷன் என்னன்னா, இந்த ஆப்போசிட் ஆர்ம்ல இருக்கிறதோட ப்ராடக்ட் சப்போஸ் பிஎஸ்ஸும் ஈக்குவலாக இருந்தா என்ன ஆகும்? ஆக்சுவலா என்ன ஆகும்னா, கரண்ட் இந்த வழியா எந்த கரண்ட்டும் போகாது. புரியுதா? இந்த வழியா எந்த கரண்ட்டும் போகாது. அப்ப இங்க இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து யூஸ்லெஸ் ஆயிரும். பட் क्वेश्चन, எஸ் வெரி குட். பட் क्वेश्चन வந்து சரியா, क्वेश्चन வந்து எதுக்கு நல்ல ரெசிஸ்டன்ஸ் கேட்கணும்? ஏக்கும் சிக்கும் நடுவுல கேட்கணும். புரியுது? அப்பதான் இது வீக் ஸ்டோன் பிரிட்ஜ். क्वेश्चन வந்து சப்போஸ் பிக்கும் டிக்கும் கேட்டானே இது வீக் ஸ்டோன் பிரிட்ஜ் கிடையாது. ஏன்? ஏன்னா வர கரண்ட் இந்த வழியா போகும், இந்த வழியா போகும், இந்த வழியா போகும். புரியுதா? புரியுதா? 3 பேரலல். வெரி குட். சரி, அப்ப சப்போஸ் இது பேலன்ஸ்ட் ஆயிருச்சுன்னு சொன்னா நல்லா பாரு, இந்த வழியா போற கரண்ட் வந்து இப்படி கண்டிப்பா போய் ஆகணும். கரெக்டா இல்லையா? அப்ப இது என்ன கனெக்ஷன்? இது ரெண்டு என்ன கனெக்ஷன்? அப்ப ஃபைனல் எனக்கு நல்லா பார்த்தனா, இது வந்து சம் R1 வச்சுக்கோ. R1 which is nothing but P plus Q. அதே மாதிரி R plus S. அப்ப ரிசல்டன்ட் என்ன வரும் எனக்கு? R1 R2 by நடத்துனேனா? புரியுதா? எஸ். உட்காந்து புக்கை பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிடாது. அன்னே எனக்கு இப்படின்னு எடுத்துட்டாங்க, புக்கில் அப்படி கொடுக்காம என்ன கொடுத்துட்டாங்க? P/Q is equal to R/S கொடுத்துட்டாங்க. அண்ணே எங்களுக்கு இப்படி நடத்தலை அப்படின்ட்டு உட்காந்து மம்மி அண்ணே தப்பா நடத்துறாங்க. நல்லா பாரு, இது வந்து நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண இது அந்த ஃபார்முலேட்ல வந்துடும். கரெக்டா? நான் எதுக்காக வந்து இப்படி கொடுக்காம இந்த ஃபார்மேட்ல கொடுக்குறேன்னா, இதுல வந்து உனக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். நான் P/Q போடணுமா இல்லை P/Q அங்கே இருக்கிறத போடணுமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். புரியுதா? இது பை இது பண்ணணுமா இல்லை அது பை அது பண்ணணுமா? அதே மாதிரி பதட்டத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க, மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுவாங்க. சரியா? இது இந்த ஆர்டர் இருந்தோம், PQ அப்புறம் RSன்னு மாற்றி எழுதிடுவாங்க. அப்போ ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிடுவேன், P/Q is equal to R/S. பட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதை மாற்றி போட்டான்னு வச்சுக்கோ, P/Q இங்கே R இங்கே இருக்கும், S இங்கே இருக்கும். அப்போ ஃபார்முலா ஃபுல்லாக மாறிடுமா? அப்போ எனக்கு அந்த பேலன்ஸ்டு கண்டிஷனே கிடைக்காது. ஓகேவா? அதனால நீ வந்து எதுவுமே பார்க்காது, இங்கே இருக்கிறது இங்கே ஆப்போசிட் ஆர்மில் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதாவது ப்ராடக்ட்டும் இதோட ப்ராடக்ட் ஈக்குவலாக இருந்தால் the bridge is said to be balanced. சரியா? இந்த கான்ஃபிகரேஷனோட பேர் வீக்ஸ்டோன் பிரிட்ஜ். பேலன்ஸ் எப்போ இருக்கும்? ஆப்போசிட் ஆர்ம்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் இந்த ஆப்போசிட்ல இருக்க ப்ராடக்ட்டும் ஈக்குவலாக இருக்க வேண்டும். புரியுதா? டெரிவேஷன் பத்தி கவலைப்படாத, நான் உனக்கு கண்டிப்பா 2-3 லெக்சருக்குள்ள நடத்திடுவேன். சரியா? அது வந்து உனக்கு கேவிஎல்லும் கேசிஎல் தேவை. என்ன மேடம்? கேவிஎல்லும் கேசிஎல் தெரிஞ்சாதான் உன்னால அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ நான் இன்னும் கேவிஎல் கேசிஎல் உனக்கு நடத்தல. கேவிஎல் கேசிஎல் என்னன்னு யோசிச்சு விட்டுறேன். கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா, கிர்ச்சாஃப் கரண்ட் லா. சரியா? Otherwise they are called as Kirchhoff's first law, Kirchhoff's second law. Kirchhoffோட லா இதுக்கு முன்னாடி எப்பயாச்சு படிச்சிருக்கியா? தெர்மோடைனமிக்ஸ்ல நடத்தி இருக்கோம். சரியா? ஃபேண்டாஸ்டிக். சோ 11thல நான் உனக்கு நடத்தி இருப்பேன், good emitter is a good observer. சரியா? அப்ப இங்க வந்து good conductor is a good insulator ன்னு வருமா? தம்பி என்ன சரி இங்கிலீஷ்னா என்ன தெரியுமா? சரியா? குட் அப்சர்வர், யார் நல்லா அப்சர்வ் பண்றானோ அவன் நிறைய எமிட் பண்ணுவான். ஒரு கண்டக்டர்ல நிறைய கரண்ட் போச்சுன்னா வெளியே நிறைய கரண்ட் வருமா வராதா? அப்ப இவன் சொன்ன குட் கண்டக்டர், உள்ள நிறைய வாங்கிக்குவேன், வெளியே விட மாட்டேன். லாஜிக் இருக்கா? அப்ப good conductor is a good conductor ன்னு அதான்டா குட். சி ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லா படிக்கிற அந்த கிளாஸ்ல வந்து இப்போ 8 பேர் இருக்கும். ஒருத்தவனுக்கு அந்த லா நம்ம 11th படிச்சிருக்கதே ஞாபகம் இருக்குது. அதுலேயும் பார்த்தோன்னா அது அறகுறை. ஏன்னா ஃபார் அ குட் கண்டக்டர் தான் அந்த லாவை டிஃபைனே பண்ணியிருப்பாங்க. குட் அப்சர்வர் இஸ் அ குட் எமிட்டர். இவன் வந்து குட் அப்சர்வர் இன்சுலேட்டர் கூட மிங்கல் பண்ணிட்டான். ஓம்ஸ்லாம் நம்ம படிக்கிறப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம், அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் த வோல்டேஜ் அக்ராஸ் அ மெட்டல்
சரியா? அங்க நான் வந்து ஓம்ஸ்ல வந்து இன்சுலேட்டருக்கு அப்ளை பண்ணிச்சு தப்பா, ஆன்சர் வரவே மாட்டேங்குது. நான் வோல்டேஜ் காஸ் சித்தப்பா இல்ல, இது வந்து இவங்க வீட்டுல தெருவுனையில போயிட்டு ஒரு சித்தப்பா கூட பேசுறாருன்னு வச்சுக்கோ. நான் வந்து அப்ளை பண்றேன் இன்சுலேட்டருக்கு, ஆனா ஓம்ஸ்ல ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனாலதான் உங்க மாதிரி ஆளுங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க ஓம்ஸ்னாலேயே, புக் வச்சிருக்கியா, மேத்ஸ் டெஸ்ட் அப்ப புக் பேக்ல வச்சிருந்தா புக் எங்க கேட்ட தெரியல ப்ரோ. பிசிக்ஸ் புக் யார்கிட்ட வச்சிருக்கா? வெரி குட், படிக்க தானே வந்தோம். புக் எடுத்து பார்த்தனா இந்த வார்த்தை இருக்கும் சரியா? வோல்டேஜ் அப்ளைட் அக்ராஸ் அ கண்டக்டர், அப்படி இல்லைன்னா ஒரு மெட்டல் சரியா? அப்ப ஓம்ஸ் லா இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் கண்டக்டர். அதுக்கு நான் நிறைய டிஃபரன்ஸ் ஓமிக் கண்டக்டர் அதெல்லாம் நடத்துனேன்னா எப்போ வரைக்கும் ஓமிக் கண்டக்டர்ல லோ டெம்பரேச்சர் வரைக்கும் தான் ஓமிக் கண்டக்டர்ல வேலிடாக இருக்கும். பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கெல்லாம் இப்படி போச்சு ஞாபகம் இருக்கா? வேக்யூம் டியூபுக்கெல்லாம் இப்படி எல்லாம் இருந்துச்சு ஞாபகம் இருக்கா? தெர்மிஸ்டர் ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் வந்துச்சு ஞாபகம் இருக்கா? கிராஃப். அப்ப இது எல்லாமே ஓம்ஸ்லாமே ஒபே பண்ணாது. அதான் சொல்றேன், கிளாஸ்ல உட்காந்து நெகத்தை கடிக்காம கிளாஸ் கவனிக்கணும். இப்ப நல்லா பாரு, இந்த மாதிரி क्वेश्चन நடத்தி இருப்பேன். நல்லா பாரு, இந்த பாயிண்ட் ஏன்னு சொன்னா இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஏன்னு சொன்னா இந்த பாயிண்ட் சப்புன்னு அடிச்சா போய் சேருவீங்க. பி ஆல்ரெடி அங்க இருக்கு. நல்லா பாரு, வயர் வச்சு கனெக்ஷன் இருந்தா மட்டும்தான் அந்த பாயிண்ட் சேமா இருக்கும் சரியா? சேம் பொட்டன்ஷியல் இருக்கணும்னா வயர் கனெக்ஷன் இஸ் மஸ்ட். அங்க வயருக்கு பதிலா அங்க ரெசிஸ்டர் இருக்கு, புரியுதா? அப்ப அந்த பாயிண்ட் வந்து ஏ இருக்க முடியும். அதே மாதிரி இது பின்னு சொன்னா இது வரைக்கும் இது பியா, இதுவும் பி இதுவும் பி. ஆனா இதை தாண்டி வரப்ப இது பி கிடையாது. அப்ப இதை நான் சின்னு வச்சுக்கிறேன், இதை டின்னு வச்சுக்கிறேன். இப்ப எனக்கு எதுக்கு நடுவில் கேக்குறாங்க? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. எப்படி வரைவே? நல்லா பாரு, ஏக்கும் பிக்கும் நடுவில் எத்தனை பாயிண்ட் இருக்குது? 2 பாயிண்ட் தெரியுதா? ஒரு பாயிண்ட சின்னு வச்சுக்கோ, இன்னொரு பாயிண்ட சிடி தான் வைக்கணுமா? ஏதாச்சும் ஒரு ஆல்பபெட் வச்சுக்கோ சரியா? பாரு, ஏக்கும் டிக்கும் நடுவுல இது ஏ இது டி எவ்வளோ? 3 ஓம். கரெக்டா? ஏக்கும் சிக்கும் நடுவுல அடுத்து பிக்கும் சிக்கும் நடுவுல 4 ஓம். அடுத்து புரியுதா? 5 ஓம். ஓகேவா? இப்ப நல்லா பாரு, பேலன்ஸ்டா இருக்கா? எப்படி பாப்பா பேலன்ஸ்டா இருக்கான்ட்டு? இந்த 2 into 6 2 6 ஆர் 3 4 ஆர், அப்ப பேலன்ஸ்ட் ஆயிடுச்சா? அப்ப இந்த மேல இருக்க ரெண்டுமே, அப்ப இந்த இடத்துல இருக்க இந்த 5 ஓம் வந்து நெக்லெக்டட். கரெக்டா இல்லையா? புரியுதா? அப்ப என்ன ஆக போகுது? கரண்ட் வந்து இங்க இருந்து இப்படியே போயிருமா? இங்கிட்டு கரண்ட் வராது. அப்ப ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? இப்படி கை வெட்டு, இப்படி 4 விரல் வை, அதுக்குள்ள 2 ஆட் பண்ணு. 4 + 2 எப்படி 8 வந்துச்சு? 4 2 சார் 8. இது எவ்வளோ? 6ஆ? கீழே எவ்வளோ? 9. 6க்கும் 9 கரெக்டா? 54/18. எப்படி கண்டுபிடிப்பேன்? 6 into 5 சாரி 6 into 9 இது 3 டைம்ஸா? ஆப்ஷன் இருக்கா? என்ன சம்பத் என்ன சொன்னீங்க? டினாமினேட்டர்ல 3 வர மாதிரியா? என்ன பாரு, இல்ல யாரோ 55/5 ல சொன்னாங்க, அதனால டினாமினேட்டர் 4/9 இந்தா இல்ல 55/5 கேன்சல் பண்ணா 11/1. அதான்
கேட்டாங்க அப்படியே வச்சுக்கோங்க 5 வரும்ல டினாமினேட்டர். இப்போ நல்லா பாரு, நான் இந்த ஆம் இருக்கு பார்த்தியா, இந்த ஆம் இப்படியே பிடிச்சிட்டு இப்படி வச்சிடுறேன். அப்ப இந்த டயக்ராம் என்ன ஆயிரும், இங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓனே மாதிரி நேத்து பண்ணியே முகேஷ் விதிக்க கரெக்டா இல்லையா, புரியுதா? இல்ல எனக்கு இதெல்லாம் புரியல அப்படிங்கிறவங்களுக்கு இங்க பாரு, இந்த பாயிண்ட் ஏவா, அப்ப இந்த பாயிண்ட் டு ஏ, இந்த பாயிண்ட் டு ஏ. நல்லா பாரு, ஏக்கு நடுவுல பார்த்தனா மூடிட்டு உட்காரு. ஏல இருந்து நான் பிக்கு போறப்ப நல்லா பாரு, இப்படி போலாம் இப்படியும் போலாம், புரியுதா இல்லையா? அப்ப ஏல இருந்து பிக்கு போறதுக்கு எனக்கு 2 பாயிண்ட் இருக்கா, என்னென்ன பாயிண்ட் இருக்கு நடுவுல? Q and P, P and Q கரெக்டா? ஏல இருந்து Q P B. Any difficulty? P sorry, P தான் R ஆயிடுச்சு. P ன்னு சொல்லி R போட்டேனா இல்ல R தான் சொன்னேனா? P ன்னு சொன்னீங்க R. சாரி. நல்லா பாரு, A க்கு Q க்கு நடுவுல இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்க, A க்கு P க்கு நடுவுல இருக்கு R. கரெக்ட்டா? அடுத்து P க்கு B க்கு நடுவுல, ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து வயர்னால R R. கரெக்ட்டா? இப்ப P க்கு Q க்கு நடுவுல இருக்குது இந்த ரெசிஸ்டன்ஸ் R. Any difficulty? என்னடா புரியுதா? எஸ். நல்லா பாரு, இப்போதைக்கு இது ரொம்பவே சிம்பிளான ஒரு வேலை, ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம். இது வந்து ஃபர்ஸ்ட் பேலன்ஸ்டா இருக்கா, எல்லா ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கா? அப்ப நல்லா பாரு, இதை சேர்த்தா 2R, இங்க 2R ஆ, அப்ப ரிசல்ட் என்ன? ஆமாண்டா 2R/2 2 கேன்சல். சரியா? அப்ப ஆன்சர் என்னதான்? அப்ப 4 ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருந்தா என்ன ரெசிஸ்டன்ஸோ அதான் ஆன்சரா இருக்கும். இதான் ட்ரிக். சரியா? இப்ப என்னடா ஆன்சர்? இப்பதான்டா சொன்னேன், இங்க பாரு ஒண்ணு இல்ல, பேலன்ஸ்டா இருக்கு 4 ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கு, ஆம்ல இருக்க 4 ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல். அப்ப ஆன்சர் பார்த்தா எப்படி 2 ஆட் பண்ணா 2 வரும், இங்கே 2 வருமா, சம் 2x/2x x தானே கிடைக்கும்.